வார்த்தைகளை கொண்டு போகிறேன். நல்லா கவனமா கேளுங்க. கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படியுங்கள். நல்லா கவனமா கேளுங்க. கிறிஸ்துவை அறிந்தவர்கள். இன்னைக்கு எல்லாரும் சொல்றோம், நான் கிறிஸ்துவை பார்த்திருக்கிறேன், கிறிஸ்துவை அறிஞ்சிருக்கிறேன், கிறிஸ்து என் தூக்கத்துல என்னை எழுப்பி நான் பார்த்தேன், அப்படியே வெளிச்சமா வெள்ளை சட்டை போட்டுட்டு வந்தாரு நிறைய சொல்றாங்க. எப்படியோ கற்பனையில எப்படியோலாம் சொல்றாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, வசனம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிங்க. அவருடைய கற்பனைகளை நம்ம கீழ்ப்படியும். அறிஞ்சது மாற்றம் பத்தாது. இயேசு அறிஞ்சிருக்கிறோம், இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவ குடும்பத்தில் வாழ்ந்திருக்கிறோம். எனக்கு சண்டே ஸ்கூல்ல இருந்து இயேசுவை பத்தி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவர் பிறந்தது மாட்டு தழுவத்துல அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அவர் வளர்ந்து சுவிசேஷம் சொன்னாரு, பேதுருவெல்லாம் அழைச்சாரு அப்படின்னு எல்லா ஸ்டோரியும் சொல்றாங்க. அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. இயேசுடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, ஒருவன் உன்னிடத்துல பகைத்தானா, உன்னை விரோதித்தானா, அவன்கிட்ட என்ன பண்ணு, பேசாம போயிரு அப்படின்னாரா? சொல்லுங்களேன், என்ன பண்ண சொன்னாரு? அவனை நேசின்ற. You must love. நம்மளால முடியாது. ஏன் நம்மளால முடியல தெரியுங்களா? நம்மளுக்கு உலகம் கத்து கொடுத்திருக்கு, அவன் உன்னை கடிச்சானா திருப்பி அவனை கடிச்சிரு. அவன் உன்கிட்ட பேசலையா, நீ எதுக்கு பேசணும்? நம்ம அப்பா அம்மாலாம் ரொம்ப சூப்பரான அறிவாளி. அவங்க அடிக்கிறான்னு தெரியல, அப்படியே அடிப்பாங்க. நினைக்கிற பிள்ளைங்களுக்கு கத்து கொடுப்பாங்க. அவங்க அவனை சேர்த்துக்க மாட்டான்னு தெரியல, அப்படியே அடிப்பாங்க. நிக்கிற இந்த மாதிரி அப்பா அம்மா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்மளாம் அப்படி இருக்கிறோம். நல்ல அப்பா அம்மா தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்ம கத்து கொடுக்கிற காரியங்கள் என்னது? வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்திலிருந்து 6ஆவது வசனம் வரைக்கும் பாருங்க. வசனம் சொல்லுது, 1 John chapter 2 verse 3 to 6. நீங்கள் நல்ல கவனமாய் தேவனோட வார்த்தையை புரிஞ்சுக்குங்க, கீழ்ப்படிங்க. வசனத்தை உங்களுடைய அறிவுல, உங்களுடைய புரிந்துணர்வுல நீங்க விரும்புகிறது போல கேட்காதீங்க. ஒரு தேவன் இறங்கி வந்தார்னா, இப்ப நாட்டோட ராஜா வராரு, பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படியா பேசுவாரு? ஒரு ராஜா எப்படி பேசுவாரு? அவர்கிட்ட இருக்கிற அந்த ஃபேஸ் காயா இருக்குல்ல, அந்த ஒரு பார்வை இருக்குல்ல, எப்படி ஒரு ராஜா அரசனை எப்படி இருக்கணும்? சிரிச்சுக்கிட்டே பல்லு அடிச்சுக்கிட்டே இருந்தா யாரும் மதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம தேவனோட வார்த்தை எப்படி தெரியுங்களா கேட்கணும்? உங்களை போல, உங்களுக்கு தேவையை போல கேட்க கூடாது. வானத்தையும் பூமி படைத்த தேவன் இறங்கி பேசினார்னா அவர் எப்படி பேசுவார், அந்த சிந்தையில கேளுங்க. அல்லேலூயா. வசனத்தை பாப்பமாக கேளுங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். பாருங்க, நம்ம கற்பனைகளை கை கொள்றனா, அவருடைய கற்பனைகளை கை கொள்றனா, அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். பாருங்க, எப்படி நம்ம தேவனுடைய கற்பனைகளை நம்ம கை கொள்றோம் அப்படின்றத நம்ம உணரணும்னா, நம்ம அறியணும்னா, அந்த வார்த்தைகளை, தேவன் சொன்ன வசனங்களை, தேவன் கற்றுக் கொடுத்த பாதைகளை நீங்களும் நானும் கேட்கும் போது, நீங்களும் நானும் அதை விசுவாசிக்கும் போது, நீங்களும் நானும் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த வார்த்தை உங்கள்கிட்ட வரும்போது, நீங்க அந்த வார்த்தை வரதுக்கு முன்பாக உங்கள் சிந்தையில, உங்களுடைய அறிவில, உங்களுடைய புரிந்துணர்வுல நீங்க ஒரு மாதிரியா இருப்பீங்க. அந்த வார்த்தை உங்களிடத்துல வந்த போது அந்த வார்த்தை நீங்களாய் மாற வேண்டும். நீங்க இருந்த
ஆசீர்வாதமா இருந்தா விசுவாசிக்கிறோம். அது எனக்கு பிடிச்சது போல இருந்தா என்ன சொல்றது தெரியுமா, இன்னைக்கு தேவன் என்னோடு பேசினாரு. இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை பாஸ்டர் மூலமா வந்துருச்சுன்னா ஆண்டவர் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு. ஐயா, ஆண்டவரை பத்தி, ஆண்டோட வசனத்தை பத்தி தெரிந்து கொள்வது இந்த முறை மட்டும் அல்ல. வசனம் சொல்லுது, உனக்கு அறியாததும் எட்டாததும், உனக்கு தெரிந்து கொள்ள முடியாது, உனக்கு புரியாதது, உனக்கு விளங்காத காரியத்தையும் தேவன் நம்மளுக்கு சொல்லுவார். அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அவரை அறிந்திருக்கிறோம், அவரை நாம் பார்த்திருக்கிறோம், அவருக்குள் வாழ்றோம் என்றது முக்கியம் அல்ல. அந்த வார்த்தை நம்மளாய் மாற வேண்டும். அந்த வார்த்தை நம்மளை மாற்ற வேண்டும். அந்த வார்த்தையில நம்ம வெளிப்பட வேண்டும். ஒரு மனுஷன்ட்ட தேவனோட வார்த்தை வந்தா அந்த வார்த்தை பார்க்கும்போது இன்னொரு மனுஷன் சொல்லணும், இந்த வார்த்தை தேவனுக்கிட்ட இருந்தது. அல்லேலூயா. இந்த வார்த்தை இந்த சகோதரி கிட்ட இருக்கு. பழைய ஏற்பாடு பார்க்கும்போது, புதிய ஏற்பாடு யோவானை பார்க்கும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை இன்றைக்கு உங்க இடத்துல உங்களை பார்க்கும்போது, உங்க குடும்பம் உங்கள்கிட்ட பேசும்போது, உங்களோட பிள்ளைகள் உங்கள்கிட்ட வந்து பழகும் போது, நீங்க சபையில வந்து இணையும் போது, உங்களை பார்க்கிறவர்கள் இந்த வார்த்தை தேவனோட வார்த்தை என்று சொல்லி ஜனங்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நம்மளே நம்ம புகழ்ந்துகிறோம், நம்மளே நம்ம என்ன பண்ணுகிறோம், திருப்தி அடைகிறோம், நம்மளே நம்ம நல்லா வாழ்றோம்னு சொல்லி ஒரு முடிவை கட்டுறோம். ஐயா, தேவனோட வார்த்தையானது நம்மள ஒவ்வொரு நாளும் நம்மளை கழுவி சுத்திகரித்து நம்மளை எழும்பும்படி, நம்ம வாழும்படி, தேவனுக்காக நிலைத்திருக்கும்படி தான் ஒவ்வொரு நாளும் தேவனோட வார்த்தை நம்மளை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கும். சிலவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெருமை. என்ன பெருமைனா, பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா, நான் 10 தடவை இந்த பைபிளை படிச்சு முடிச்சிட்டேன். 10 times I read and finish already அப்படின்றாங்க. நான் சொல்லிட்டேன், எல்லா புத்தகத்தில் இல்லாத ஒரு பவர்ஃபுல்னா ஒரு பயங்கரமா எல்லா புத்தகத்தில் இல்லாத ஒரு பயங்கரம் என்ன தெரியுங்களா, இந்த பைபிள்ல ஒரு 10 அதிகாரம் இல்ல, சரி ஒரு புக்கை நான் சொல்லல, ஒரு வசனத்தை 100 தடவை படிச்சீங்கன்னா 100 தடவை ஆவியானவர் வியாக்கரணங்கள் பயங்கரமா கொண்டு வருவார். ஒரே வசனத்தை அதை புரிஞ்சு கொள்ளவும் முடியாது, விளங்கவும் முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமானது, பவர்ஃபுல்லானது தேவனோட வார்த்தை. அந்த வார்த்தை கேட்ட போது பிசாசு நடுங்குகிறான். அல்லேலூயா. அந்த வார்த்தை கேட்கும்போது மலையும் கொன்றுகளும் கீழ்ப்படினான். அந்த வார்த்தை இப்ப யாருக்குள்ள தெரியுங்களா தங்கி இருக்கு, நம்மளுக்குள்ள தேவன் தங்க வச்சிருக்கிறார். அந்த வார்த்தை தான் நம்மளை மாத்துமே தவிர உங்களோட முயற்சி, உங்களுடைய பல, உங்களுடைய திறமையினால உங்களால விடுதலை ஆக்க முடியாது. அல்லேலூயா. நம்மளால விடுதலை ஆக்க முடியாது. ஆனா இந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்கள் ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம். நீ இயேசுவை தெரியும், எனக்கு ஆண்டவரை தெரியும், என்னை விடுதலை ஆக்கினவர் யாருக்கு தெரியும் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு முன்ன நீங்க அவருடைய கற்பனைகளை அறிந்திருக்கிறவர்களா இருந்தீங்கன்னா கீழ்ப்படிய கத்துக்கலாம். அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிய உடனடியா, இம்மிடியட்லி, இப்பொழுது
தேவனுடைய வார்த்தை படிச்சு கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்வார், உடனடியாக கீழ்ப்படி. ஆண்டவருக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா? டிலே தேவனுக்கு பிடிக்காது. பாஸ்டருக்கு அதுதான், எனக்கும் பிடிக்காது. என்னைக்கு லீடர்ஸ் கிட்ட ஏதாவது சொல்லி அவன் செய்யல, அவங்க நவரலன்னா நான் செஞ்சிருக்கேன். அல்லேலூயா. எனக்கு வந்து இந்த வயல்ல இருக்கும் பாருங்க, எருமை மாடா, பஃப்லோ, அதுதான் அப்படியே சேத்துல உருண்டு, அந்த மாதிரிலாம் எனக்கும் பிடிக்காது. வேதத்தில் இருக்க நம்ம ஆண்டவருக்கும் பிடிக்காது. சொன்னா செய்யணும், டக்குன்னு செய்யணும். தேவனோட வார்த்தை எப்படி தெரியுங்களா? இப்ப பாருங்க, இன்னும் 5 நிமிஷம் உயிர் போகுது ஐசியூல. உங்களுக்கு ஆண்டவர் 1/2 மணி நேரம் கழிச்சு அற்புதம் செஞ்சா ஓகேவா? டாக்டர் சொல்லிட்டா 5 நிமிஷத்துல உயிர் போயிடும். பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க கொஞ்சம் லேட்டாவே வாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? யாருக்காவது தைரியம் இருக்கா? என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே 5 நிமிஷம் இருக்கு, 2 நிமிஷம் முடிய ஆவியை எப்படி எலிசா கொட்ட போது அக்கினி அனுப்புறீங்களோ அதே போல 2 நிமிஷத்துல இறங்குங்கன்னு தான் கேட்பீங்க. சிப்பாட் கொரியாவா? சிப்பாட் அந்த. அதே போல ஆண்டவர் சொல்ற வார்த்தை நீங்க பேசும்போது உடனடியா ஆண்டவருக்கு இன்னைக்கு கீழ்ப்படியணும். தேவன்கிட்ட தயவு செஞ்சு ரீசன் சொல்லாதீங்க. நம்மள்ட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுங்களா? எதை வந்து கேட்டாலும் என்ன சொல்றது ரீசன் என்னது? காரணம். நம்மள்ட்ட கெட்ட பழக்கம். ஏன் பிரதர் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், கிளம்பிட்ட பூனை வந்து நடுவுல நின்றுட்டு இருக்கு, போவே மாட்டுது. ரீசன் பாஸ்டர், நாங்க இன்னைக்கு எல்லாம் கிளம்பிட்டோம், மகளுக்கு திடீர்னு டைரி போய்கிட்டே இருக்கு. நீங்களும் நானும் தேவனுடைய கற்பனைகளை கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணுமே தவிர நோ பை ரீசன் நம்ம வந்து காரணங்களை அடுக்கி வைத்துட்டே போவாதீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப பின்தங்கி இருக்கிறதுக்கு, ரொம்ப ஸ்லோவா வர்றதுக்கு, ரொம்ப கடினமா தேவனுடைய வார்த்தையில கடந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம கொண்டு வருகிற ரீசன். இயேசு பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் முழு மனசோட கேட்டாங்க. இயேசு பிரசங்கம் பண்ணும்போது, பைபிள்ல சொல்லுங்க, என்ன பார்த்து முறைக்காதீங்க. இயேசு பிரசங்கம் பண்ணும்போது, மலை பிரசங்கம் பண்ணும்போது எல்லாருமா கேட்டாங்க. ஆமென். அதேதான் சபையில எல்லாரும் கேட்கறாங்கன்னு நானும் நம்ப மாட்டேன். சிலவங்களுக்கு கோபம், சிலவங்களுக்கு கருத்து வேறுபாடு, சிலவங்களுக்கு கேட்க என்ன பண்றது கேட்டுதான். ஐயா, நீங்க என்ன நிமித்தம், என்னுடைய பலத்து நிமித்தம் நீங்க கேட்காதீங்க. நீங்க கேட்க வேண்டியதோ ஆண்டவருடைய கற்பனைகளை. கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், அவருடைய கற்பனைகளை நம்ம கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஒருவன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவனா இருந்தான், ஒருவன் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனா இருக்கிறானா, அவன் எல்லா விதத்திலையும் தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளணும். ஆமென். எனக்கு ஒரு சகோதரர் 2-3 வாரத்துக்கு முன்ன கால் பண்ணாங்க. இது உண்மை சம்பவம். மச்சம் வருவாங்க, வரல, உண்மை சம்பவம். அவங்க வந்து ஒரு 4-5 வருஷமா ஒரு கணவன் மனைவியோடைய அவங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன ப்ராப்ளம். அப்போ எனக்கு அடிச்சு சொன்னாங்க, பாஸ்டர் ரொம்ப கருத்து வேறுபாடு இருக்கு, அவர் தேவன் அறியாதவர், அதனால டைவர்ஸ் பண்ணலாம்னு சொல்றாரு பாஸ்டர். நம்ம கிறிஸ்தவங்க டைவர்ஸ் பண்ணக்கூடாதானே பாஸ்டர், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், வேதம் அதான் சொல்லுது, ஆனா என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆனா நான் எவ்வளவு பேருக்கு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்கேன், ஆனா இவங்களுக்கு தான் சிப்பாட் மாசா 2 வாரத்துல நேற்று ரிசல்ட் கிடைச்சிருச்சு. அவங்க கணவர் வந்து வேற ஒரு பெண்ணோடு பழகிறத பார்த்து அவங்க குடும்பத்தார் வந்து சிங்கப்பூர்ல அடியோடு அடிச்சு அந்த கணவர் அப்படி ரிப்பேர் பண்ணி மனம் திரும்பி அவங்க மனைவிட்டு வந்து மன்னிப்பு கேட்டார். சிஸ்டர் இன்னைக்கு காலையில் எனக்கு ஃபோன் அடிச்சு பாஸ்டர் எழுப்பக்கூடாதுன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டாங்க. காலையில் ஒரே மெசேஜ் தான், பரவாயில்ல ஆண்டவர் 2 வாரத்தில் பதில் சொல்லிட்டாரு. அவன்
சிங்கப்பூர் எதுக்கு போறீங்க தெரியுமா? ஏன் எல்லாரும் என்ன எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு அந்த போதனை ஒரு நாள் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போறீங்க. சிங்கப்பூர் அப்படின்னு போக முடியாது. திருப்பி வா, உனக்கு வீடு இருக்கு, வீட்டுல அழகான மனைவி இருக்கு. குரங்க போல மங்கிய போல தேடாதீங்க. வீட்டுல தேவன் அழகான மகாராணி வச்சிருக்கிறாங்க வீட்டுல. சிங்கப்பூர்ல போனான புத்தியெல்லாம் தெளிஞ்சிருது. சிங்கப்பூர்ல உள்ளவங்க ஜாக்கிரதையா இருக்கு, ஆன்லைன்ல ஓடிட்டு. இந்த காரியம் அந்த சிஸ்டர் என்கிட்ட சொல்லும் போது நான் சொன்னேன், சிஸ்டர் பொறுமையா இருங்க, தேவன் ஏதோ ஒரு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்வார். இவ்வளவு செஞ்சுட்டாரு, இதை செய்ய மாட்டாரா அப்படின்னு. 2 வீக்ஸ்ல ஆண்டவர் செய்த காரியங்கள். அந்த லேடி இந்த சிஸ்டரை தேடி நட் ரோட்ல டேக்கால நடந்தது. அவங்க காலில் அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க, கால் விழுந்து அந்த சிஸ்டரை மன்னிப்பு. எல்லாரும் அவங்க மன்னிப்பு கேட்டாங்க, மன்னிச்சிருங்க உங்க கணவரை நான் டிஸ்டர்ப் பண்ணேன். கணவர் என்ன ஆயிட்டாருன்னா, அவருக்கா செம்மடி பாஸ்டர், திருந்திட்டார் பாஸ்டர். அதனாலதான் முன்ன உலகத்துல சொன்னாங்க, அடி உதவுறது போல அண்ணன் சிரிக்கிறது. அதுதான் சொல்லி சொல்லி பாப்பாரு ஆண்டவர். நம்மளை எலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, உணர்த்திக்கிட்டே இருப்பாரு, வார்த்தைகள் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் அதுக்கு மேல ஊம்பாடு. அல்லேலூயா. தேவனோட வார்த்தை என்ன தெரியுங்களா? நீ ஆண்டவரோடு இணைஞ்சிக்கணும்ன்றதுதான் தேவனோட சித்தம். உன்னை அப்படியே தள்ளி விட, உன்னை ஒதுக்க, உன்னை நியாயத்து இருக்க. ஆண்டவர் சிலவங்க சொல்றாங்க, பாஸ்டர் ஆண்டவர் நடிச்சுட்டாரு. ஆமா, நீ பெரிய சூப்பர்மேன், நீ அவுட்டர் மேன், உன்னை அடிக்கிறாரா? ஆண்டவர் பூ அப்படின்னாலே நீ ஒரு மாதிரி ஆயிடுவ, இப்படி ஆயிடுவ, இப்படி கோணிச்சுக்கிட்டு நிற்ப. ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறவர் அல்ல, நம்மளை திருத்துகிறவர், நம்மளை திருந்த பண்ண செய்கிறவர். இப்படி ஓடுற மூளையை இப்படி ஓட வைப்பார். அவன் இப்படி சிந்திக்கிற மூளைய கரெக்டா சிந்திக்க வைப்பார். நம்ம ஆண்டவர் நிலை இல்லாத வாழ்க்கைய நம்மளை நிலைப்படுத்த செய்கிறவர் தான் தேவன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது வழிகள் தெரியாம, பாதைகள் தெரியாம, நன்மை தெரியாம வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த பாத்திரத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய மடியிலிருந்து, பிதா வலது பரிசத்திலிருந்து இறங்கி வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வழிகள் சரியா ஆகும்படி, நாம் சரியா நடக்க முடியுதான் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு உதாரணமா இருந்தார். அந்த கற்பனைகளை கீழ்ப்படிந்தவர்களுக்கு தேவன் எப்பொழுது வலது பரிசத்துல துணை நிற்பார். பியூட்டியானது என்ன தெரியுமா? வேதத்திலே கடவுளுக்கு பயந்து நடக்கிறவனை தேவன் ஒரு நாளும் மறக்க மாட்டார். அல்லேலூயா. கடவுளுக்கு உண்மையா இருக்கிறவன், கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவன், தேவனுடைய கற்பனைகளை உண்மை உத்தமமா கவனிக்கிறவன தேவனுடைய கண்கள் ஒரு நாள் விலகாது. சிலவங்க சொல்றாங்க, ஆண்டவர் அவருடைய கண்ணிமை போல என்ன பாதுகாக்கிறார் பாஸ்டர். ஆனா அவங்க செய்யறதெல்லாம் துன்மார்க்கனான காரியம், துன்மார்க்கனான வழிகள், பாவியான விஷயங்கள் மத்தியில எப்படியா தேவன் அவர் கண் இமையை போல அவனை காப்பாத்துறாரு நீ சொல்ற? பொய் தானே. உனக்கே தெரியல ஆண்டவர் உண்மையா உன்னை கண் இமையை போல காப்பாத்துறாரு. நீ செய்கிற காரியம் தேவனுடைய கற்பனைகளை நீ கீழ்ப்படிந்து நடக்கும்போது அதன் நிமித்தம் நீ தேவனை அறிந்து கொள்ள முடியும். நீ தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய வார்த்தையை நீ கீழ்ப்படிந்தனா தேவன் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி நீ அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்கியா தேவன் இந்த சைடுல ஒரு தோடும் இந்த சைடுல ஒரு தோடும் போட்டிருக்கிறார்? என்னைக்கியா தேவன் இந்த சைடுல ஒரு பச்சை கலரும் இந்த சைடுல ஒரு சாக்லேட் கலரும் அடிச்சிருக்காரு? என்னைக்கியா தேவன் நம்ம குடும்பத்துல சகோதர சகோதரி இல்ல நண்பருக்கு தவறான போதனை, தவறான ஆலோசனை, தவறான அட்வைஸ் பண்ணி இருக்கிறாரு? நான் சொல்றேன், உங்களுக்கு தவறான அட்வைஸ் வருதுன்னா அது தேவன் இடத்துல இருந்து இல்லை. ஒன்னா புரிஞ்சுக்கங்க,
அட்வைஸ் வருதுன்னு எல்லாத்தையும் எடுத்துக்காதீங்க. ஃப்ரீயா சாப்பாடு கிடைக்குதுன்னு எல்லாமே சாப்பிடாதீங்க. ஃப்ரீயா தராங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டு போகாதீங்க. அது தேவனிடத்திலிருந்து வருகிறதா, தேவனால் வருகிறதான்னு முத பாருங்க. நான் பொதுவா பிரசங்கம் பண்றேன். உங்களுக்கு ஆவியானவர் எதை விளக்குறாரோ, எதை சொல்றாரோ அப்படியே பிடிச்சிங்க. அல்லேலூயா. மாப்பிள்ளை சக்க செவேன்னு இருக்கிறான், வளர்த்தியா இருக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான்னு நினைச்ச அதுக்கு பிறகு வருகிற பாடம் நீதான் சந்திக்கும். அல்லேலூயா. எல்லா காரியமும் தேவனுக்கு ஈடாகாது, தேவனுக்கு தகுதி ஆகாது. அது தேவனால் அனுப்பப்பட்டதா இல்லைன்னா அது தேவனுக்கு தகுதி ஆகாது. ஆமென். தொடர்ந்து வாசிங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்கள் ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியோ அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவர். அவர் அறிந்திருக்கிறோம், அவரை நம்புகிறோம், ஆனா அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான். அல்லேலூயா. யாருக்கு பொய்யனா இருக்கிறான் தெரியுங்களா? அவன் தேவனுக்கு பொய்யனா இருக்கிறான். அல்லேலூயா. தேவனோட வார்த்தைக்கு பொய்யனா இருக்கிறான். அவன் வாழ்க்கையில குடும்பத்துக்கு பொய்யனா இருக்கிறான். அவனுடைய எதிர்காலத்துல அவன் பொய்யனா இருக்கான். அவனுக்கு வரப்போகிற எல்லா நேரிடுகிற காரியத்துல அவன் பொய்யனா இருக்கான். காரணம் என்ன? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாதனால. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏன் நம்ம சொல்றேன், நேற்று ஆன்லைன் புரியல சொன்னேன், இப்பயும் சொல்றேன், நம்ம தேவன்கிட்ட இல்லாத காரியம் எதுவுமே இல்லை. நான் விசுவாசித்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன்னா, ஆண்டவரே என் ஜனங்க எல்லாம் பணக்காரா மாறணும், பணம் நிரம்பி வடியணும், எல்லாரும் ஆசீர்வாதமா எல்லாத்திலும் செழிப்பா இருக்கணும், இவர்களை பணத்தினால ஆசீர்வதிங்கன்னு சொல்லி 12 வருஷமும் 365 நாள் நான் ஆசீர்வாதத்தை பத்தி பிரசங்கம் பண்ணனா, நீங்க எல்லாம் பெருகிருவீங்க, நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டுருவீங்க, நீங்க எல்லாம் பணக்காராயிருவீங்க, இந்த சபையில ஒரு ஏழை கூட இருக்க மாட்டீங்க. ஆனா ஒரு ஆளும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஒத்துக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க, ஒத்துக்காதவங்க ஆமென் சொல்லுங்க. காரணம் என்ன தெரியுங்களா? பணக்காரன், வேதம் சொல்லுது, பணக்காரன் எங்க இருந்தானா? நரகத்துல இருந்தானா. பிச்சைக்காரன் லாசரு எங்க இருந்தானா? அதுக்கு பணக்காரன் வேணான்னு சொல்ல, நல்லதுதான். ஆனா கற்பனைகளை கீழ்ப்படியுங்க, கற்பனைகளை கை கொள்ளுங்களா, கற்பனைகளை கீழ்ப்படியுங்க. தேவனுடைய கற்பனை என்பது, இப்ப போல் இருக்கிறாரு, இந்த கற்பனை பாஸ்டருக்கு எழுதப்பட்டது அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் விடுதலை ஆக முடியாது. இந்த கற்பனை எனக்கு தான் எழுதப்பட்டதுன்னு தீமோத்தேயு நினைச்சானா அந்த கற்பனைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சுதான். இன்னைக்கு ஏன் நம்ம கீழ்ப்படிய முடியலன்னா, இந்த வார்த்தைகளை, தேவனோட வார்த்தையை நம்ம உதாசனப்படுத்துகிறோம். இப்ப அப்பா அம்மாவை உட்கார்ந்து இருக்கிறாங்க, மரியாதை இல்லாம அப்படியே அவங்க காலை தட்டிட்டு போய் பாருங்களேன். இப்ப எல்லாம் அதான் வீட்டுல அதான் நடக்குது. முன்ன மாரி இல்ல, முன்னெல்லாம் வெறுவு கட்ட உடஞ்சிரும், பைப்புக்கு தான் பிஞ்சிரும் கொடுக்குற அடியில, மரியாதை தெரியாதுன்ட்டு. இப்ப ஆண்டவரோட வார்த்தைய உதாசனப்படுத்துறோம். ஏன் நான் சொல்றேன், கடைசி காலத்துல, அந்த கிறிஸ்து காலத்துல, உபத்திர காலத்துல, நீ நம்பின பட்டம், பதவி, உயர்வு, புகழ்ச்சிலாம் அதெல்லாம் இல்லாத காலத்துல இந்த வார்த்தை தான் உங்களுக்கும் எனக்கும் துணை. ஏன் உங்களுக்கு தெரியுமா? பைபிள் எல்லாம் நம்மள்ட்ட இருந்து பிடிங்கிடுவாங்க, நம்ம கையில் இருக்க. இப்ப கையில் இருக்க ஒழுங்கா படிக்க மாட்டீங்க. ஒரு காலம் வரும், இந்த பைபிள் நம்மளை விட்டு போகிற காலத்தில் வரும்போது அந்த வார்த்தை தான். சிலவங்க ரொம்ப பக்தி,
ஓவர் பக்தி. என்ன தெரியுங்களா, பைபிளை லேசா காலில் பட்டுருச்சோ இல்லை பைபிளை லேசா உட்காந்துட்டோம்னா அந்த பைபிளை பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. மன்னிச்சிருங்க ஆண்டவர், மன்னிச்சிருங்க. பைத்தியமே, பைபிளை முத்தம் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அதில் இருக்கிற வார்த்தைகளை கீழ்ப்படி, அதை காட்டிலும் மேன்மையானது. இன்னைக்கு ஆண்டவருடைய கற்பனைகளை கீழ்ப்படியாதனால தான் நான் சொல்றேன், கொண்டேன் பண்ணல, பட் ரியலைஸ் பண்ணுங்க, உணருங்க. நீ கீழ்ப்படியாதனால தான் உனக்கு அடுத்த வர்ற ஜெனரேஷன் உனக்கு கீழ்ப்படி மாட்டுது. நீ தகப்பனுக்கு, பிதாவுக்கு, தேவனுக்கு நீ கீழ்ப்படிஞ்சீன்னா உனக்கு உன் பிள்ளைங்களை ஆட்டோமேட்டிக்கா கீழ்ப்படிவான். உன் சத்தத்துக்கு கீழ்ப்படியும். காரணம் என்ன தெரியுமா, நீங்க தேவனோட சத்தத்துக்கு கீழ்ப்படியும். கற்பனைகளை, கர்த்தருடைய கற்பனைகளை இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், நம்ம குடும்பத்தில் இருக்கணும், நம்மளுடைய தீர்மானங்கள் இருக்கணும், நம்மளோட சிந்தையில் இருக்கணும், நம்ம குடும்பத்தை நடத்துகிற விதத்துல தேவனோட கற்பனை உன் வீட்டில் இருக்கணும். பழைய ஏற்பாடுல தேவ தூதரன் அந்த ஜனங்களை அழிக்க வரும்போது தேவன் ஒரு அடையாளத்தை சொல்லுவாரு. எல்லா வீட்லயும் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசுங்க. எந்த வீட்டுல ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இல்லையோ அந்த வீடு எல்லாம் சங்கார தூதன். இன்னைக்கெல்லாம் பாருங்க, இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது காரணம் என்ன தெரியுங்களா, நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல உறுதியான அபார்ட்மெண்ட் பாஸ்டர், அதெல்லாம் இல்லை. உன் வீட்டுல இயேசு இருக்கிறதுனாலதான், உன்னோடு இயேசு நடக்கிறதுனாலதான், உன்னோடு இயேசு தங்கி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கும் நீ ஜீவித்து கொண்டு இருக்கிற. அல்லேலூயா. எல்லாரும் வீட்டுக்கு வந்த கொரோனா வீட்டுக்கு வந்திருக்காது, பார்த்துட்டு போயிருக்கோம். ஆஹா, எகோவா ராப்பா அங்க இருக்கிறாரு அப்படின்னு கொரோனாக்கு தெரியுது, நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமென். பாருங்க, அங்க சொல்லப்படுகிறது, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியோ அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவர் பொய்யனா இருக்கான். நீ பொய்யான வாழ்க்கை வாழும்போது, நீ பொய்யான காரியத்தை சிந்திக்கும் போது, நீ பொய்யான காரியத்து மேல் நம்பிக்கையா இருக்கும் போது உன் வாழ்க்கையில எல்லாம் சத்திய தேவன் இடைப்பட முடியாது. சத்திய தேவனுக்குள்ள உன்னால வாழ முடியாது. எல்லாம் பொய்யாதா இருக்கும். நீ திரும்புகிற எல்லா இடமும். அதனாலதான் நிறைய பேரு இத நினைக்கிறாங்க, இவரை நம்பணும் பாஸ்டர், என்னை ஏமாத்திட்டாரு. இந்த மனுஷனை நம்பி காசு கொடுத்த பாஸ்டர், என்னை ஏமாத்திட்டாங்க. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில என்னைக்கு இந்த மாரி ஒரு பழக்கத்துல, இந்த மாரி குணத்துல இருக்கிறோமோ, you see the diffident. நீ நிச்சயமா ஒரு பாதையில கடினமான சூழ்நிலையில நீ மாட்டிக்கொள்ளுவ. காரணம் என்ன தெரியுங்களா, அவன் யாரா, பொய்யன். தேவனுடைய கற்பனைகளை நான் அறிந்திருக்கிறேன் சொல்ற பாருங்க, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். நான் சொல்றேன், அவர் அறிந்திருக்கிறேன், அவர் எனக்கு தெரியும், அவர் என்னை மீட்டாரு, அவர் என்னை விடுதலை ஆக்கினாரு. ஆனா என்னாச்சா, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவர் பொய்யனா இருக்கிறான். அவனுக்குள் சத்தியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்குள்ள சத்தியம் இல்ல, தேவனோட வார்த்தை இல்ல, தேவன் இல்ல. நீங்களும் நானும் இந்த வசனத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சாதான் இந்த வார்த்தைக்கு ஆண்டவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. நீ புரியாத வார்த்தையை போய் பேசாத, தேவனுக்கு சம்பந்தம் இல்லாத வார்த்தைகளை பேசாத, தேவனுக்கு உடன்படிக்கிற தேவனோடு பேச வேண்டிய வார்த்தைகளை நீ பேசாதபடி. புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கு, பிசாசு பிடிச்சவன் மலைகளிலும் அவன் பள்ளத்தாக்கிலையும் எப்படியா கூக்குரலுவான், புலம்புவான், பேசுவான். அந்த மாரி நீங்க தேவன்கிட்ட பேசுவீங்கன்னா தேவன் பதில் தர மாட்டாரு. இன்னைக்கு நம்ம எல்லா காரியத்திலும் வளர்றோம், தேவனோட சத்தியம் அறிந்து வளர்றோம்.
இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க வசனத்தை படிச்சு புத்தி மாறி வேற யாரோ பேசுறாங்க. வசனத்தை படிச்சு புரிந்துணர்வு இல்லை, தேவனுடைய ஞானம் அண்டர்ஸ்டாண்ட் இல்லை, தேவனுடைய வசனம் சொல்லுகிற பிரகாரமா இல்லை. நேத்து ஒருத்தர் சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, பரலோகம், நம்ம பரலோகத்துக்கு போறது தேவனோட சித்தம் இல்லையா, பரலோகம் வந்து பூமியில இருக்கா, அதுக்காக தான் தேவன் நம்மளை இங்க அனுப்பியிருக்காரு. ஏன்னா ஆண்டவர் வந்து இந்த பூமியை தான் உருவாக்க போறாரு. வசனம் தெளிவா சொல்லுது, இந்த பூமி ஒரு கல் மீது ஒரு கல் இல்லாதபடி தேவன் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாராம், பில்டிங் கட்டிடுவாரு, முடிச்சிருவாரு. வசனத்தை ஏன் நான் சொல்றேன், தேவனோட கற்பனைகளை உங்க இருதயத்துக்கு ஏற்றது போல, உங்களுடைய புரிந்துணர்வு போல நினைக்காத. தேவன் எல்லா காரியத்திலும் நம்மளை நேர்த்தியா திருப்தியா நடத்துவார். தேவனோட கற்பனைகளை கீழ்ப்படிந்து, அது பாருங்க, அவருடைய கற்பனைகள், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவன் இடத்தில் தேவ அன்பு, தேவனுடைய அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். அது மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். தேவனோட அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை, நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்று அதனாலே அறிந்திருக்கிறோம். தேவனுக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரே அடையாளம், ஒரே புரிந்துணர்வு என்ன தெரியுங்களா, உங்களுக்குள்ள தேவனோட அன்பு எப்படி இருக்குமா, மெய்யாகவே பெருகி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் இடத்துல தேவனோட அன்பு மெய்யாகவே இருக்கும். அது சினம் அடையாது, அது வியாகுலம் பண்ணாது, அது போராமப்படாது, அது வேதனைப்படாது, அது குறையா நிற்காது. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை உங்களிடத்துல வர வேண்டிய உயர்வு, இந்த ப்ரொமோஷன், அந்த உயர்வு உங்களுக்கு கிடைக்காம தாண்டி வேற ஆளுக்கு போகுதுன்னா, நீ ஆண்டவரை சோத்திரம் பண்ணு. என்ன பாஸ்டர் சொல்றீங்க, கொடுத்தாதான் சோதரம் பண்ணணும்னு எங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, எங்க டீச்சர், சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. நீங்க என்னமோ வந்து சொல்றீங்க உனக்கு கிடைக்கலனாலும் சோதரம் பண்ணுன்றீங்க. உங்களுக்கு கொஞ்சம் நட்டு கண்ணீர்ச்சி பாஸ்டர் நினைக்க சொல்லாதீங்க. ஏன்னா நான் அதான் செய்யறேன். என்ன செய்யறது தெரியுங்களா, இதே வரிசையில நம்ம பில்டிங் அப்ளை பண்ணோம், லோன் 1.2 மில்லியன். அந்த 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 பில்டிங் எடுத்து, அந்த பில்டிங் பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட், ஜப்பனீஸ் ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட் பாஸும் நானும் நல்ல ஃப்ரெண்ட், சைனீஸ். அவன் எப்பயுமே சொல்லுவான், ரொம்ப நாள் இந்த பில்டிங் வந்து யாருமே வாங்கலை, அப்படியே தான் கிடக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நான் வந்து சொன்னேன், இல்லை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நிறைய தடை. ஆனால் நம்ம விசுவாசமாக ஜெபிச்சோம். லோக்கல் மலேசியாவில் வேலை செய்கிறவங்க ஒரு 3 நபர் பேரை வச்சு நம்ம அப்ளை பண்ணோம். அவங்க ஏஜென்ட் எடுக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு முன்ன இன்னொரு ஓனர் இருக்காங்க, எந்த ஓனருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்குதோ லோனு அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. ஓகே அப்படின்ட்டு நம்ம விசுவாசத்தில் தானே போகிறது. நம்ம ஓவர் நைட் ப்ரே மீட்டிங், என்னோட தனிப்பட்ட ஜபத்திலலாம் நான் ஜபிக்கும் போது, ஆண்டவரே உங்கள் சுத்தம் வந்தால் கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நம்ம ஜபிச்சது போல 1.2 மில்லியன் நம்மளுக்கு லோன் அப்ரூவ் பண்ணிட்டான். ஏஜென்ட் சொல்றாங்க, your loan approved already 1.2 million. Oh, good. But your application and first buyer application same time bank approved. இங்கிலீஷ்ல பேசிட்டல, வீட வாங்க, பில்டிங் வாங்க வந்தவரும், ரெண்டாவது நீயும் போட்ட லோனு ஒரே தடவை ஒரே பேங்க்ல அப்ரூவ் பண்ணிட்டாங்க 1.2 மில்லியன். அதனால இந்த பில்டிங் ஃபர்ஸ்ட் பையருக்கு போகுது. அதுதான் நான் சொன்னேன். ஆமென், ஆமென். நம்மளுக்கு முன்ன இருக்கிறவர் கர்த்தர்.
எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஒரு வாரம் கழிச்சு அந்த ஏஜென்ட் கழிச்சு என்ன சொன்னா, எதுக்கும் நீ SPA கிட்ட கேளு, அவங்க சைன் பண்ணிட்டாங்களா? ஏன்னா தேவன் எது வேணா செய்யலாம்ல. திடீர்னு அவன் சைன் பண்ண போயிட்டா நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு அடிச்சுட்டு, நோ பாஸ், அவங்க சைன் பண்ணிட்டாங்க, ஸோ யூ டேக் இட் ரெடி. என்னோட விசுவாசம் என்ன தெரியுங்களா, லோனு முடியாதுன்னு ஏஜென்ட் சொன்னா, ஆனா பேங்க் நம்மளுக்கு லோன் கொடுத்தான். ஆமென், அல்லேலூயா. நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், தேவனை விசுவாசிக்கிறதுனால தான் அது என்ன எரிகோ என்ன தாண்டுவோம், மதிலை தேவன் தாண்டறதுக்கு நம்மளுக்கு அந்த தைரியத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம இதுக்கு முன்ன இந்த மதிலை எப்படி தாண்டறது, இது எப்படி போறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இஸ்ரேல் ஜனங்களும் அந்த செங்கடலை கடற்க பயந்தாங்க. அவங்களுக்கு ஒரு யோசனை, எப்படி இந்த செங்கடல் கடல், இந்த கடல்ல நான் எப்படி நடக்கிறது, திடீர்னு தண்ணி நிப்பாட்டி வச்சிருக்கேன், திடீர்னு அவுத்து விட்டாங்க, என்ன ஆகுறது, எல்லாம் செத்து போயிருமேன்றத அவங்க சிந்தையில ஓடி இருக்கலாம். ஆனா அவங்க அழைத்த ஆண்டவர் கூட இருக்கிற மோசேயை நம்பி போனாங்க. இன்னைக்கு அதே நம்பிக்கை நம்மளுக்கு வேண்டும் நம்மளுக்கு இருக்கணும்னா, நீங்க தேவனுடைய வார்த்தையினுடைய கற்பனைகளை கீழ்ப்படிங்க. தேவனோட வார்த்தையை நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, கற்பனையில கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, நீங்க எதை கண்டு பயப்பட மாட்டீங்க. ஆமென், அல்லேலூயா. என்னுடைய பாட்டி எப்படின்னு சொல்லுவாங்க, மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம். என்னப்பா சார் 50 பிறந்தமே பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் நீங்க கடவுளுக்குள்ள தேவனோட கற்பனையில கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, எந்த பொல்லாத சிங்கத்துக்கும் நீங்க பயப்படவே மாட்டீங்க, வலு சர்ப்பத்துக்கும் நீங்க அஞ்சவே மாட்டீங்க. ஏன் தெரியுங்களா, என் தேவனாகிய கர்த்தர் என்னை விடுவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். நீங்க ஆண்டவருக்கு தேவனோட வார்த்தையை கீழ்ப்படியும் போது, தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்க்கையில் வந்தாலும் அதை தேவன் உன்னை மேற்கொள்ள கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். நான் சொல்றேன், நீ ஒரு காரியத்துல நீ போராடிக்கிட்டு இருக்கேன்னா ஆண்டவர் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். தேவ தூதர்களோடு அவர் இறங்கி வருவார், நம்மளுக்கு அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், நம்மளை மேன்மையா நடத்துவார். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க பாருங்க. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவன் இடத்தில் தேவனுடைய அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டு இருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அவர் நடந்தபடியே. நல்ல கவனமா கேளுங்க. இயேசு சொன்னாரு, பூமியில என்ன உண்டு, உபத்திரம் உண்டுன்னு சொல்லிட்டாரு, சொன்னாரு தானே? அப்புறம் நீங்க எல்லாம் பயந்துகிட்டு இருக்கீங்க, அப்புறம் நீங்க கலங்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் நீங்க அப்பப்ப இனிப்பு குறைஞ்சிட்டா, ரத்தம் குறைஞ்சிட்டா, மூச்சை குறைஞ்சிட்டா அப்படியே மயக்கப்பட்டு விழுவுற மாதிரி அப்பப்ப எல்லாம் கேட்டு மயக்கப்பட்டு விழுவுறீங்க. தேவன் சொன்னாரு, உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளு, நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்க அந்த வசனம் சொல்லி அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமென். தேவன் விசுவாசத்தில் நடந்தாரியா? இயேசு நடந்தாரு. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? பிதா இயேசுவோடு கூட இருக்கிறத நம்பினார். இயேசு நம்பினாரு. இன்னைக்கு நம்ம கூட இயேசு இருக்கிறார் என்ற நம்பு, அப்பொழுது உன்னால நடக்க முடியும், உங்களால கடந்து போக முடியும். உங்களால எந்த பிரச்சனைகள் எந்த பாடு வந்தாலும் இயேசு கூட இருக்கிறாரியா? அல்லேலூயா. பாட்டு பாடுறது பெருசல்ல, இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா அது பெருசல்ல. தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு, நான் நடப்பேன்.
எவ்வளவு பாடு, எவ்வளவு உபத்திரம், எவ்வளவு ஏமாற்றம் வந்தாலும் நான் நடப்பேன். தேவன் நம்மளுக்கு சாட்சியாய் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறாரு. வேத வசனத்தை நம்மளுக்கு சாட்சியா தேவன் உணைத்து இருக்கிறாரு. நான் உன்னோடு இருக்கிறேன், என்னுடைய கற்பனைகளை கீழ்ப்படி. நான் நடந்தது போல நீ நடந்தீனா நிச்சயமாக நாம் தேவன் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். ஹalleluya. இந்த சிந்தையோடு எழுந்தோனமா தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. திருவிருந்து ஆராதனைக்கு நாம போகிறோம். இன்னைக்குள்ள வசனத்தை